வாசன் வாசன் ஐக்கிய போயிருங்க. நம்ம ஆட்கள் அங்க நிப்பாங்க. நம்ம ஆட்கள் அங்க நின்றுட்டு இருக்காங்க. ஒரு கலை நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு போங்க. டெல்லி போகணும் பார்த்துக்க. காவிரி நீரை கொடு, காவிரி நீரை கொடு, தமிழகத்திற்கு உரிய நீரை கொடு, தமிழகத்திற்கு உரிய நீரை கொடு, வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே, தமிழக விவசாயிகளை வஞ்சிக்காதே, தமிழக விவசாயிகளை வஞ்சிக்காதே, கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசு, கர்நாடக அரசு காங்கிரஸ் அரசு, காவிரி நீரை கொடு, காவிரி நீரை கொடு, காவிரி நீரை கொடு, காவிரி நீரை கொடு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, கர்நாடக காங்கிரஸ் அரசு பதவி விலகு, கர்நாடக காங்கிரஸ் அரசு பதவி விலகு, கூட்டணியை விட்டு விலகு, கூட்டணியை விட்டு விலகு, கூட்டணியை விட்டு விலகு, நீரை பெற்றுக் கொடுக்காத தாவேக அரசு கூட்டணியை விட்டு விலகு, நீரை பெற்றுக் கொடுக்காத தாவேக அரசு கூட்டணியை விட்டு விலகு.
அமல்படுத்து 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 காவிரி ஆணையத்தின் உத்தரவை காவிரி ஆணையத்தின் உத்தரவை காவிரி ஆணையத்தின் உத்தரவை காவிரி ஆணையத்தின் உத்தரவை அமல்படுத்து 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 காவிரி ஆணையின் உத்தரவை காவிரி ஆணையத்தின் உத்தரவை காவிரி ஆணையத்தின் உத்தரவை காவிரி ஆணையத்தின் உத்தரவை அமல்படுத்து 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 போங்க போங்க கொடுங்க இவரை கொடுங்க ஆமா இன்னைக்கு நினைவுண்ணா இங்க விட்ட கொடுங்க இவங்கிட்ட கொடுங்க நிகழ்ச்சியின் தொடக்கமாக மகாராஷ்டிரா எம்எல்ஏ அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கண்டன உரையாற்றுவார். கர்நாடக அரசாங்கத்தை வாங்க மேடம் இங்க வாங்க டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளுடைய நலனுக்காகவும் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவுக்கு அனைத்து வாங்க கொடுத்துட்டு உணவுப் பொருளை உற்பத்தி செய்து வழங்கிக் கொண்டிருக்கும் நம்ம தியாகிகள் சொன்ன தாரக மந்திரம் வந்தே பாதரம் சொன்னா சகோதரி கனிமொழி அவர்களுக்கும் பாராளுமன்றத்தில் பேசுறாங்க. எவ்வளவு வேடிக்கையான விஷயம், எவ்வளவு தேச துரோக செயல் அது. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசத்திற்காக போராடிய தலைவர்கள் எல்லாம் கௌரவிக்கின்ற கட்சியாக இருக்கிறது. இன்று இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட பாலகங்காதர திலகருக்கு இன்றைக்கு 106வது இந்த நாளில் இது உணர்வுபூர்வமான விஷயம். இது சாதாரண விஷயம் அல்ல. காவிரி எங்கெல்லாம் பாய்கிறதோ தமிழகத்தில் அவருடைய உரிமைக்காகவும் உணவுக்காகவும் எடுக்கின்ற விஷயமாக இருக்கிறது. அதனால்தான் மும்பையிலிருந்து தமிழ்ச்செல்வன் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். நமது அரவிந்தர் மேனன்ஜி இங்கே வந்திருக்கிறார்கள். தமிழர்களுடைய மேலிட பொறுப்பாளர். காலம் நிறைய ஆகிறது, நான் பேச வேண்டாம், நீங்கள் பேசினால் போதும் என்று சொல்லி நமது அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய நாகரிகம் என்பது நதிக்கரையிலே தான் ஆரம்பமாகிறது. எகிப்து நைல் நதி நாகரீகம், இந்தியாவிற்கு என்று சொன்னால் கங்கை நாகரீகம். ஆனால் தமிழனுக்கு என்று ஒரு நாகரிகம் இருக்கிறது என்று சொன்னால் அது காவிரி நாகரிகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த காவிரி நாகரிகத்தின் அடிப்படை உரிமையை பறிப்பதென்றால் அது காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, அவர்களையும் கூண்டோடு எதிர்த்து நிற்பதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. அதற்கான கூட்டம் தான் இன்றைக்கு தஞ்சையிலேயே கூடிய கூட்டம். இதை யாரும் சாதாரணமாக எடுத்துவிடக் கூடாது. காவிரி என்று சொன்ன